இருக்காங்களோ அதை ஆங்கில சொல்லா இதுக்கு மேலே சும்மா அட்டாச்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி அந்த ஆசையை பற்றி ஒரு விஷயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய பண்ணிடலாம். தோழாகிறது பேச அனுமதி கிடைக்கிறது ஊசா மணியும் செய்யும் முனைவாள் நேசா முருகன் எனதன் வருளார் ஆசா நிகழும் புகழாகிறது பேசா அனுபூதி விழுகிறது. எப்ப பேசாத அனுபூதி வரும்? ஆசை என்ற சகலம் ஆசை அகமும் மேலங்களை வரும். இந்த ஆசை என்ற தன்மையை நீங்கிடுச்சுன்னா அந்த பேச அனுபூதி வரணும். அப்போ அந்த சூசாமணி அந்த காலத்துல இந்த பெண்கள்லாம் கட்ட போடும்போது மணிகள்லாம் அப்படி போடுறாங்க இல்லையா? அந்த காலத்துல பள்ளி போடலாம். சூசாமணியும் தொழிலும் குறைவாக சொல்லி சொல்றாங்க. அதனால நிறைய ஒரு சின்ன செய்தி சொல்லி முடிச்சுட்டு இந்த முருகர் பெருமானுக்கும் தமிழுக்கும் முருகர் பெருமானுக்கும் தமிழுக்கும் ஒரு செய்தி நிறைவு பண்ணிடுறேன். 12 தோள்கள் உயிரெழுத்து, 18 கண்கள் மெய்யெழுத்து, முகங்கள் 6 இணையெழுத்து, அதே மாதிரி வேற எந்த மொழியிலும் இல்லாத ஆயுத எழுத்து, இதெல்லாம் சேர்ந்து தமிழ் எழுத்து. முருகனும் தமிழும் ஒன்று. இந்த 3 பிரிக்க முடியாது. அதனால சொல்லிட்டு கீழே இறைவன் வந்து 7 குருமார்கள் இருக்காங்க. கை வலிக்குது நானும் பிடிக்கிறேன். முருகப் பெருமானுக்கு முருகப் பெருமான் நேராக தூரம் காணோண்டா எங்க இருக்குன்னு தெரியலடா. அதான் அசுரகுரு சுக்கராச்சாரியார், ஞானகுரு முருகன், ஞானகுரு பிரம்மகுரு பிரம்மா, வைணவத்துல விஷ்ணு குரு வரதராஜ பெருமாள், சக்தியில ஒரு குரு இருக்கும் அம்பாள் சௌந்தர்யா, சிவகுரு தட்சிணாமூர்த்தி. இப்படி 7 குருநாதர் இருக்காங்க. நமக்கு நிறைவா 51வது பாடல்ல நேரா உபதேசம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி உபதேசம் பண்ணாலே உருவாய் அருவாய் உலகாய் இளராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கரியாய் கிரியாய் உருவாய் அருவாய் அருள்வாய் இந்த 4 வயோத்துக்கான ஒருவருமே உருவாய் அருவாய் அருள்வாய் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு குருநாதராக வந்து உபதேசம் செய்கிற பின்பு நமக்கு நிறைய பாடல்கள் கிடைக்க நாம கேட்பதற்கு நாம் வந்து புண்ணியம் பெருக்க உருவாக முருகப்பெருமானை நினைத்து இந்த உலகில் இன்று நாம் மையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து மேலே உயிர்வாழ்வோம் என்று சொல்லி அதுக்கு முருகப்பெருமான் நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள். இந்த அடியார்களெல்லாம் பார்க்கின்ற பொழுது இது உண்மையே கண்கொள்ளாத காத்தார்கள். எல்லாரும் எல்லா காலமும் எப்பொழுது சிறப்பாக வாழ வேண்டும் என்று முருகப்பெருமான் சிந்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா பார்த்துட்டு எல்லாரும் அது புரியல. அம்மா பார்த்துட்டு அவர் பேசுறதே புரியலடா, புரியுற மாதிரி. இதுவரை நம்முடைய ஐயா அவர்கள்